இந்த ஏர் பேஸை வந்து ஏன் ஆப்கானிஸ்தான்ல மீண்டும் வந்து அமெரிக்கா கேட்குது அப்படிங்கிறதுலேயே ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு ஈரானுக்கு எதிரான ஒரு பேஸாக மாற்றணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த ஏசியாவில் கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா வந்து கணக்கு போடுது. உலகத்திலேயே கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆர்மி பேஸை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து அமெரிக்கா தான். ஆனா இந்த ரீஜன்ல அவங்களுக்கு அந்த பேஸ் கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க மைண்ட்ல எங்கேயாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காணொலியோட இறுதியா, இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானை மறைமுகமாக தாக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. தாக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து தாக்கிட்டு போவோம். நம்மளுடைய ராணுவ தளபதியும் சரி, நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி நேரடியாக சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ வந்து ஆப்கானிஸ்தானை இதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஆனா யாருக்கு தேவை இருக்குன்னா அமெரிக்காவுக்கு தேவை இருக்கு. வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கான தேவை இருக்குது. அவர்களுக்கான தேவை இருப்பதால அவங்க வெள்ளை மாளிகையில் கட்டி வச்சிருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த சபா ஷெரீஃபையும் அசீம் முனிரையும் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இவர்கள் தான் ஏவி விடுகிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த நியூஸ் எல்லாமே இந்த கனெக்டிங் தி டாட்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிக தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும். ஆனாலும் கூட தலிபான்கள் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையிலங்கிறத தாண்டி மறைமுகமாக தாண்டி நேரடியாகவே இந்தியாவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களோட ஒரு வீழ்ச்சி, அமெரிக்கா பாகிஸ்தான் கூட்டணியோட எழுச்சி அப்படிங்கிறது இந்த பிராந்தியத்தோடைய அமைதியவே வந்து குலைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது அதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கடமை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, சிபேக் ப்ராஜெக்ட் இருக்கிறதால சைனாவுக்கும் இருக்கு, ரஷ்யாவுக்கும் இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து இங்க எமர்ஜ் ஆவதுங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறது அந்த RAC அலைன்ஸ் தான். இந்த ரீஜன் வரும்போது நம்மளுடைய டாமினன்ஸ் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத வந்து நாம இங்க மிக தெளிவாக சொல்ல முடியும். தாலிபான்கள் விடப்போவதில்லை, இந்தியா துணை செய்யும், பாகிஸ்தான் முடிந்ததை பார்க்கட்டும்.